கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 108 சங்கீதம் 12 வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷனுடைய உதவி விருதா என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நமக்கு உதவி தேவைப்படும். கர்த்தர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா, வீண், பயனற்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பாமல், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகிறார்கள். மனுஷர்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்வார்களா, நன்மை செய்வார்களா என்று மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அவரே நமக்கு சகாயர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே உதவி செய்கிறவர். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு நன்மை தேவைப்படலாம், உதவி தேவைப்படலாம். கர்த்தரை நீங்கள் நம்பும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய உதவி வீண். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனிதன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்புவோம் என்றால் நாம் ஏமாற்றப்பட்டு போவோம், நாம் நஷ்டப்பட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். நன்மை வருகிறதை காணாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம் கர்த்தரை நம்பி வாழும்போது, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, இக்கட்டான ஒரு நேரத்திலே, ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே மனிதர்களை நம்பாதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாகும் 1 அதிகாரம் 7 வசனத்திலே, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்கிறவர். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா இருக்கிறார். இக்கட்டான ஒரு நாளிலே, ஆபத்தான நேரங்களிலே, தீமையான நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அரணான கோட்டையாக இருந்து, அக்னி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எந்த சத்ருவின் கிரியைகளோ, எந்த பொல்லாப்புகளோ, எந்த தீமைகளோ, வாதைகளோ நம்மை தொடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை புரிந்து வைக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் இருந்து நமக்கு நன்மை செய்ய அவரை நாம் தேடுவோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இக்கட்டான ஒரு நேரத்திலே, ஆபத்தான ஒரு நிலைமையிலே கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். மனிதர்களை நம்பாதபடிக்கு, மனிதர்களுக்கு நாம் எச்சரிக்கையோடு வாழ்வோம். அநேக நேரங்களிலே கர்த்தரை நம்பாமல் மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே நலம், அது நன்மை. ஒருபோது மனிதனுடைய பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய்
தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் என்ற உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்குங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமை ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ துன்பங்களோ தீங்கோ தொடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்ற வசனத்தின்படி நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள போகிற கிருபைக்காக நன்றியப்பா. எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரிகளோ தொடாதபடிக்கு, எந்த வாதைகளோ துன்பங்களோ தொடாதபடிக்கு வேலையடைங்க. பரிசுத்த ரத்தத்துக்குள்ள முத்திரை போட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.